ஒரு கிராமத்தில் ஒரு சோம்பேறியான விவசாயி இருந்தான். அவனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர்களும் அவனைப் போலவே வேலை செய்யாமல் ஊர் சுற்றித் திரிபவர்களாக இருந்தார்கள். விவசாயிக்கு வயது ஆகிவிட்டது. இனி நம்மால் வயலில் இறங்கி வேலை செய்ய முடியாது என்று உணர்ந்த அவன் தன் மகன்களை அருகில் அழைத்தான். மகன்களே, நமது நிலத்தில் ஒரு பெரிய புதையல் புதைத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் இருவரும் அதைக் கண்டுபிடித்து எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பல தலைமுறைக்கு செல்வத்தைக் கொடுக்கும் என்று மூச்சுத் திணறச் சொன்னான். இதைச் சொன்ன சில நாட்களிலேயே விவசாயி இறந்துவிட்டான். அரசனைப் போல் வாழப்போகிறோம் என்று நினைத்து மகன்கள் இருவரும் மகிழ்ந்தனர். அந்தப் புதையலை எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் இருவரும் சேர்ந்து தங்கள் நிலம் முழுவதையும் ஆழமாகத் தோண்டினார்கள். நாள் முழுவதும் உழைத்து நிலத்தின் ஒரு மூலையில் கூட விடாமல் தோண்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. அவர்கள் சோர்வடைந்து, அப்பா எங்களை ஏமாற்றிவிட்டார் என்று வருத்தப்பட்டனர். அப்போது அந்த வழியாகச் சென்று ஒரு புத்திசாலி பெரியவர், ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? நீங்கள் நிலத்தை நன்றாக தோண்டிவிட்டீர்கள். இப்போது விதைப்பதற்கான நேரம் இது. நீங்கள் கஷ்டப்பட்டு தோண்டிய இந்த நிலத்தில் விதைகளை விதைத்துப் பாருங்கள் என்று யோசனை கூறினார். அவர் சொன்னதைக் கேட்டு மகன்கள் இருவரும் பயிர்களை விதைத்தனர். சில மாதங்களில் உரம் போட்டு நீர் பாய்ச்சி அறுவடை செய்தனர். விளைச்சல் மிகவும் அதிகமாக இருந்தது. அவர்கள் மிகப்பெரிய லாபம் ஈட்டினார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, அப்பா சொன்ன புதையல் இதுதான் என்று. நிலத்தில் கஷ்டப்பட்டு உழைத்ததால் கிடைத்த அந்த விளைச்சலும் லாபமும் தான் அவர்களின் உண்மையான புதையல். நீதி, கடின உழைப்பே உண்மையான செல்வம். அல்லது உழைப்புக்கு நிகரான புதையல் வேறு எதுவும் இல்லை.